புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வல்லத்தரா கோட்டை கிராமத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ வடுகச்சி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு வல்லத்தரா கோட்டை இளைஞர்களாலும் பொதுமக்களாலும் இணைந்து நடத்தப்படும் 3வது தலைமுறையாக நடத்தப்படும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா. இந்த விழாவானது 2 நாட்களுக்கு முன்பாக பந்தக்கால் நடப்பட்டு யாகசாலையில் பல்வேறு புனித தலங்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி போன்ற நீர் சாலைகளில் இருந்து வேதாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க முதல் கால பூஜை நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாகாசனம், மகா கணபதி ஹோமம் நிறைவுற்றதை அடுத்து பூஜை மற்றும் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித கலசங்களுக்கு நிறைவாக தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித கலச நீர் வேதாச்சாரியாரின் தலையில் சுமந்தபடி மேளதாளம் முழங்க வேத மந்திரங்கள் முழங்க கடகம் புறப்பட்டு ஸ்ரீ வடுகச்சியம்மன் ஆலயம் சுற்றி வலம் வந்து சரியாக 10:30 மணி அளவில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார், புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா, புதுக்கோட்டை அரண்மனை ராஜா வம்சத்தைச் சேர்ந்த சரவணன் ராஜா, இளமுத்து மற்றும் வல்லத்தரா கோட்டை கிராமத்தில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் பெற்று இறைவன் அருளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாநகர காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை மற்றும் வருவாய்த்துறை மற்றும் அரசு துறை அதிகாரிகள் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அதனை சுற்றி வெளி மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் திருமயம், புலிவுரை, அறந்தாங்கி, புதுக்கோட்டை, அரிம்பளம், ஆவுடையார் கோயில் சுற்றுவட்டாரத்தில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் 2000க்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். யாகசாலையில் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனை, பூஜை பொருட்களுடன் கூடிய அர்ச்சனை தட்டும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வெளி மாவட்டங்களில் இருந்து வந்தவர்களுக்கும் வெளி ஊர்களில் இருந்து வந்தவர்களுக்கும் வல்லத்தரா கோட்டை ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் வாழ்வும் தமிழ் மக்கள் சார்பாக சிறப்பு அன்னதானம் மற்றும் சமபந்தி விருந்து நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அரசியல் பிரமுகர்கள் மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்ரீ வடுகச்சி அம்மன் அருளை பெற்று சென்றனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் தீர்த்த கலசங்கள் புண்ணியாசானம் பண்ணப்பட்ட சிவாச்சாரியார்களின் அருளை பெற்று விபூதி மற்றும் சிறப்பு பிரசாதங்களை வாங்கி சென்றனர். இம்மக்கள் மழை நீடிக்கவும், மழைவாழ் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கவும், உலக அமைதிக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்வதாக வெளி மாவட்ட மக்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிவாச்சாரியார்கள் மந்திரம் முழங்க சிறப்பு முற்றோதல் சிவபுராணம் பாடப்பெற்று பிரசான யாகனம் செய்யப்பட்டு அங்கப்பிரதர்சனம் செய்யும் யாகங்களும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பாக வழிபாடு நடத்தினர். சத்தியமித்திரன் புதுக்கோட்டை மாவட்ட செய்திகளுக்காக சத்தியமித்திரன் மாவட்ட செய்தியாளர் நாகராஜன். இந்நிகழ்ச்சியில் சத்தியமித்திரன் தொலைக்காட்சி சிறப்பு ஒளிபரப்பாக இந்நிகழ்ச்சியை மக்களுக்கு வழங்கியதுடன் மற்றும் ஒளிபரப்பு செய்தமைக்கும் வல்லத்தரா கோட்டை மற்றும் அரசு அதிகாரிகள், தீயணைப்பு துறையினர்கள் மற்றும் பொதுமக்கள், அரசியல் பிரமுகர்கள் வெகுவாக சத்தியமித்திரன் தொலைக்காட்சியை பாராட்டினார்கள். நிகழ்ச்சியில் ஏற்பாடுகளை பொதுமக்கள் மற்றும் மலேசியா வாழும் தமிழ் மக்கள், இளைஞர்கள் வெகுவாக நடத்தி இதனை சிறப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுத்த புதுக்கோட்டை மாநகர காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை மற்றும் கோட்டாட்சியாளர்களுக்கு சிறப்பான மரியாதை செய்யப்பட்டு சால்வை அணிவிக்கப்பட்டு அவர்களுக்கும் சிறப்பு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி பெரும் ஒரு சிறப்பான ஒரு திருவிழாவாகவே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி பிரசித்தி பெற்ற
ஸ்ரீ வடுவச்சியம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இன்று வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு வடுவச்சியம்மன் பிரசாதம் மற்றும் ஆலயங்களின் நீராலயங்களை பெற்று சிறப்பாக வழிபாடு நடத்தினர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக நாகராஜன், புதுக்கோட்டை.